ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல் அனில் லைஃப் டியூப் சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ தான் கொஞ்சம் வேலை முடிஞ்சிச்சு. வீடெல்லாம் பெருக்கணும், வராண்டாலாம் பெருக்கணும். அதுக்கு முன்னாடி காய் வாங்கிட்டு வந்தேன். அதை கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கலாம். உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட் விற்கிதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்காயெல்லாம் இன்னும் விலை குறையவே இல்லை. முதல்லலாம் 100 ரூபாய்க்கு 5 தேங்காய் தருவாங்க. இப்போ 3 தேங்காய் தான் தராங்க. விலை குறையவே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. தக்காளியும் இந்த வண்டியில் வச்சிட்ருக்கிறவங்கள பார்த்தா அவங்க 1 கிலோ 5 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இங்கே வாங்கினா 1 கிலோ 25 ரூபா சொல்கிறாங்க. அது என்னன்னு சரியாக தெரியல. உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட் விற்கிறாங்கன்னு சொல்லுங்கள். வாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த உருளைக்கிழங்கு 1/2 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து குருமா வச்சுட்டேன். இப்போது 5 உருளைக்கிழங்கு 1/2 கிலோ 20 ரூபா. பாருங்கள், இந்த பூண்டு 1/2 கிலோ 80 ரூபா. 40 ரூபா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 1/2 கிலோ 40 ரூபா இல்லை, 120 ரூபா 1 கிலோ. 60 ரூபா 1/2 கிலோ 60 ரூபா அந்த பூண்டு. இந்த இஞ்சி 20 ரூபா. இப்போ இஞ்சி பூண்டு தீர்ந்துருச்சு, அதை அரைச்சி வைக்கணும். இப்போது நான் அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். தக்காளி பாருங்கள் 2 கிலோ, இது 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தக்காளி இது நாட்டு தக்காளி மாதிரி இல்லை. இது நார்மலாக நம்ம எல்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த தக்காளி தான். இப்போ வெங்காயம் 2 கிலோ 100 ரூபா பெரிய வெங்காயம். ஒரு இடத்துல 40 ரூபா சொல்கிறாங்க, ஒரு இடத்துல 50 ரூபா சொல்கிறாங்க. அது எப்படி குவாலிட்டியாக பிரிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் குட்டி குட்டிஸாக இருக்கிறது 40 ரூபா, கொஞ்சம் லெவலாக இருக்கிறது 50 ரூபான்னு கொடுக்குறாங்க. சின்ன வெங்காயம் ஒரு இடத்துல 70 ரூபா, ஒரு இடத்துல 80 ரூபா அப்படிலாம் சொல்கிறாங்க. இது 70 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ சின்ன வெங்காயம் 70 ரூபா. இதுதான் நேற்று நான் வாங்கிட்டு வந்தேன். உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட் விற்கிறாங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? டிஃபன் முடிச்சிட்டிங்களா? சமைக்க போகிறீங்களா? என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சமைக்கிற மாதிரி இப்போ இல்லை. காலையில் டிஃபனுக்கு குருமா வச்சுட்டேன், அதுவே இருக்குது. தயிர் இருக்குது. இன்றைக்கி சாப்பிட மாட்டேன் நான், பிரதோஷம். அதனால் ஒன்றும் செய்யலை. தம்பிக்கு மட்டும் டிஃபன் செஞ்சு கொடுத்து அவன் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். இப்போ சாயந்தரம் கோயிலுக்கு போகிற வேலை இருக்குது. அதனால் ஒன்றும் செய்கிற ஐடியா இல்லை. இப்போ கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. கொஞ்சம் பேங்க்குக்கு போகணும், அங்கங்கே கொஞ்சம் போகிற வேலை இருக்குது. ஒரு 2-3 இடத்துக்கு போகணும். அது போயிட்டு வரலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஒரு 11 மணிக்கு கிளம்பலான்னு. நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்த வெங்காயம் பூண்டோட வீடியோ தான். பார்த்துட்டு உங்கள் ஊரில் என்ன இருக்குது ரேட் விற்கிறாங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? எதுவுமே நம்மளுக்கு தேவையானது எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாங்குவோம். நிறைய நம்ம வாங்க மாட்டோம். ஆனால் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வாங்கி கொட்டி வச்சுக்குவாங்க. அது வேஸ்ட் ஆகுதா, யூஸாக என்னான்னு கூட தெரியாமல் வாங்கி கொட்டி வச்சுக்குவாங்க, வேஸ்ட் பண்ணுவாங்க நிறையா. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நம்மளுக்கு என்ன எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?